இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் உங்க வாழ்க்கையோட, உங்க ஆரோக்கியத்தோட, உங்களுடைய எதிர்கால சந்ததியோட நேரடியா தொடர்பு படுத்தக்கூடிய ஒண்ணு. இப்போ இந்த வீடியோவை நீங்க எதுல பார்த்துட்டு இருக்கீங்க? மோஸ்ட்லி உங்க கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன்ல தானே. இந்த வீடியோ முடிஞ்சதுமே அந்த போனை நீங்க தூக்கி போட கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் அதை பார்க்கறதுக்கே உங்களுக்கு பயம் வரும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது அப்படிப்பட்ட ஒரு உண்மைதான். நாம் இன்னைக்கு ஒரு மாடர்ன் உலகத்தில் அடிமைகளாக மாறிட்டோம். கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னு நாம் எதை நினச்சிட்டு இருக்கிறோமோ அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே 24 மணி நேரமும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற அந்த வேவ்ஸை நம்ம மேலே நேரடியாக செலுத்திக்கிட்டே இருக்கு. அது ஒரு ரேடியேஷன் மிஷின் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் வாழ்க்கையில் 10 வருஷத்துக்கும் மேலே தொடர்ந்து 1 மணி நேரம் ஃபோன் பேசுகிறவங்களுக்கு கிளியோமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான பிரெயின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு 40% அதிகமாக இருக்குமா. இது ஏதோ உருட்டுலாம் கிடையாதுங்க. சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் IARC அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிறுவனம் வெளியிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபோன் மெனுவில் அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற ரகசியங்கள், 5Gயோட நிஜமான முகம் மற்றும் கேன்சர் அபாயம், இதை பற்றிலாம் இன்ச் பை இன்ச் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம். பயப்படுறவங்க இப்போவே போயிடலாம். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். முதல்ல இந்த ரேடியேஷன்னா என்னன்னு ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் எடுப்போமா? ஆனால் இது ஸ்கூல் கிளாஸ் மாதிரி போர்லாம் அடிக்காது. இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறத நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அயனைசிங் ரேடியேஷன், இன்னொன்று நான் அயனைசிங் ரேடியேஷன். இந்த எக்ஸ்ரே, காமா ரே இதெல்லாம் முதல் வகை. இது ஒரு ரவுடி மாதிரி நேரடியாக உங்கள் டிஎன்ஏவோட உள்ளே புகுந்து அதை உடைச்சி கேன்சரை வர வைக்கும். ஆனால் நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து வர்றது 2வது வகையான அந்த ரேடியேஷன். இதுக்கு டிஎன்ஏவை உடைக்கிற சக்தியெல்லாம் கிடையாது. சயின்ஸ்லேயும் அது சொல்லப்படலை. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. டிஎன்ஏவை உடைக்காட்டியும் இந்த ரேடியேஷன்கள் உங்கள் உடம்புல வாட்டர் மாலிக்யூல்ஸை 1 செகண்டுக்கு கோடிக்கணக்கான தடவை ஆட்டி வைக்குது. ஒரு மைக்ரோவேவ் அவனில் ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சா அது எப்படி சூடாகுமோ அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணணும். உங்கள் ஃபோனும் அப்படி தான் வேலை செய்யுது. நீங்கள் ஃபோன் பேசும்போது உங்களுடைய பிரெயின் செல் செம்மையாக ஹீட் ஆகும். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஃபோன் பேசுகிறீங்கன்னு வைங்க, உங்கள் காது அப்புறம் அதை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே 1 to 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாக வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் 1-2 டிகிரி தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக கேட்குறது எனக்கு புரியுது. உங்கள் மூளைக்குள்ளே இருக்கிற அந்த சென்சிட்டிவான நியூரான்ஸுக்கு அந்த 1 டிகிரி சூடுங்கிறதே போதுமானது உங்களை பாதிக்க. ஒரு கொதிக்கிற நெருப்பு குண்டம் மாதிரி தாங்க அது. அதுக்கு சூடு நல்லாவே தெரியும். இதனால தான் அதிக நேரம் ஃபோன் பேசுனா ஒரு சிலருக்கு தலைவலிக்கும், கண்ணு எரியும், இதெல்லாம் நடக்கும். இதனால் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபினோமினா உருவாகும். அப்படின்னா என்ன? உங்கள் செல்கள் தன்னைத்தானே அழிச்சிக்க ஆரம்பிக்கும். அது அப்படியே வருஷ கணக்காக தொடரும் போது தான் அந்த செல் எல்லாமே கேன்சர் செல்ஸாக மாற ஆரம்பிக்குது. ஒரு சின்ன சூடு உங்களை பெரிய சுடுகாட்டுக்கே வழிவகுக்கும்னு நான் சொல்ல வரேன். இப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. ப்ரோ, நான் தான் ஹெட்செட் யூஸ் பண்ணுறேனே, அப்போ நான் சேஃப் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னா, முதல்ல இந்த ப்ளூடூத் ஹெட்செட் பற்றி நம்ம பார்ப்போம். இதை போடுறதால உங்கள் ஃபோன் உங்கள் தலைக்கிட்ட இல்லைங்கிறத வேணால் உண்மைதான். ஆனால் அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுவுமே ஒரு வகையான மைக்ரோவேவ் ரேடியேஷனில் தான் உங்களுக்கு வேலை செய்யுது. நீங்கள் காதில் மாட்டியிருக்க அந்த சின்ன பட்ஸு 24 மணி நேரமும் சிக்னலை வாங்கி உங்கள் காதுக்குள்ளேயே ரேடியேஷனை அனுப்பிட்டுருக்கு. சொல்லப்போனால் உங்கள் மூளைக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சின்ன ரேடியேஷன் மிஷினை நீங்களே வச்சிருக்கீங்கன்னு ஒரு அர்த்தம். அதுக்கு ஃபோனை தள்ளி வச்சுட்டு ரேடியேஷனை தூக்கி காதுக்குள்ளேயே சொருகிக்கிற கதை தான் அது. இது முன்னாடி நான் சொன்ன அதை விட ரொம்பவே ஆபத்தானது. அப்போது ஒயர்டு ஹெட்செட் யூஸ் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே தான், ஆனால் இதை நான் முழுசாக ஆதரிக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஒயர் வழியாக கூட ஒரு விதமான EMF ரேடியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ரேடியேஷன் காதுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. சரி, வேற எந்த ஹெட்செட் தான்ப்பா யூஸ் பண்ணணும், எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா மனுஷன் அப்போ எப்படி தான் ஃபோன் பேசுறதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கு தான் ஏர் டியூப் ஹெட்செட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
இதில் ஒயர் உங்கள் காது வரைக்கும் வராது, பாதியிலேயே நின்றுடும். அங்கேருந்து ஒரு பிளாஸ்டிக் டியூப் வழியாக வெறும் சத்தம் மட்டும்தான் உங்கள் காதுக்கு வரும். இது 100% சேஃபான ஒன்று. உங்ககிட்ட நார்மல் ஒயர் ஹெட்செட் தான் இருக்குன்னா பேசும்போது ஃபோனை கையிலேயே வச்சுக்காம டேபிளில் தள்ளி வச்சுட்டு பேசுங்க. ஆனால் ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணி மணிக்கணக்காக கடலில் போடுறீங்கன்னா உங்கள் மூளைக்கு நீங்களே வெடிகுண்டு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, நாம் எப்பவுமே ஒரே பக்கமாக ஃபோன் வச்சு பேசி பேசி அந்த பக்கம் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் பேசும்போது 2 காதுக்கும் மாற்றி மாற்றி பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் ரைட் ஹேண்ட் சைடு, அடுத்த 5 நிமிஷம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்படி. அதுக்கப்புறம் அந்த சிக்னல், அது ரொம்ப முக்கியம். மொட்டை மாடியில் நின்று பேசும்போது இருக்கிற ரேடியேஷன்ஸை விட ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு காருக்குள்ளேயோ இல்லை ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ பேசுகிற ரேடியேஷன் பல மடங்கு அதிகம். ஏன்னா ஃபோன் சிக்னலை தேடி தேடி இன்னும் வேகமாக அலையும். அப்போ ரேடியேஷன்ஸை அதை நமக்குள்ளே ரொம்ப வேகமாக செலுத்தும். அதனால தான் ஓடுற வண்டியிலையோ இல்லை சிக்னல் கம்மியாக இருக்க ரூம்குள்ளேயோ ஃபோன் பேசுகிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக போவோம். உலக சுகாதார நிறுவனம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், 2010 ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை இவங்க நடத்தினாங்க. இதுக்கு பேரு இன்டர்ஃபோன் ஸ்டடி. 13 நாடுகளில் இருக்கிற 5000க்கும் மேற்பட்ட கேன்சர் பேஷண்ட்ஸை வச்சு இந்த ரிசர்ச்சை அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. இதோட முடிவு இந்த உலகையே உழுக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதிகமாக மொபைல் பயன்படுத்துகிறவங்களுக்கு மூளையில் கட்டி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு இது சொல்லிச்சு. ஆனால் அதே ரிப்போர்ட்டில் கடைசியில் இன்னும் தெளிவான ஆதாரம் இதுக்கு இல்லைன்னு ஒரு வரியையும் ஆட் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? அந்த ரிசர்ச்சுக்கு பாதி ஃபண்டிங்கையே கொடுத்தது யார் தெரியுமா? அதே மொபைல் கம்பெனிகள் தான். சிந்திச்சு பாருங்க, தன்னுடைய கம்பெனி அழிகிறதுக்கு அந்த கம்பெனிக்காரங்களே காசு கொடுப்பாங்களா என்ன? கேன்சர் வரும்னு சொன்னால் அவங்க பிஸ்னஸ் பாலாயிடாதா? அதனால தான் உண்மைகள் மூடி மறைக்கப்படுது. ஆனால் 2011 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மொபைல் ரேடியேஷனை கிளாஸ் 2B கார்சினோஜன் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதாவது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள பொருள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஊறுகாய், காஃபி, பெட்ரோல் புகையோட வரிசையில் இந்த ஃபோனையும் கொண்டு வச்சுட்டாங்க. சரி, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்கு வருவோம். 2017 இத்தாலியில் நடந்த ஒரு நிஜமான கேஸ் தான் இது. ராபர்டோ ரோமியோ அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் வேலையில் இருந்த 15 வருஷமும் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரமாவது மொபைல்லையே பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. கடைசியில் அவருக்கு காதில் அக்காஸ்டிக் நியூரோமா அப்படிங்கிற கட்டி வந்துச்சு. இத்தாலி ஹைகோர்ட் எல்லா ஃபைல்ஸையும் பார்த்துட்டு, ஆமாப்பா, இவருக்கு வந்த கேன்சருக்கு இந்த மொபைல் தான் காரணம் அப்படின்னு அஃபிஷியலாக தீர்ப்பு கொடுத்தாங்க. அவருக்கு வாழ்நாள் பென்ஷன் கொடுக்கவும் சொன்னாங்க. உலக வரலாற்றிலேயே மொபைல் ஃபோன் தான் கேன்சருக்கு ஒரு வகையான காரணம் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொன்னது அதுதான் முதல் முறை. இப்போ சொல்லுங்க, இது இன்னும் வதந்தின்னு நீங்கள் நம்புறீங்களா? இப்போவே உங்கள் ஃபோனில் *07# அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அங்கே SAR வேல்யூ அப்படின்னு ஒன்று வரும். அதாவது ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட். அதாவது உங்கள் உடம்பு 1 கிலோ டிஷ்யூஸ்க்கு எவ்வளவு ரேடியேஷனை உள்வாங்குங்கிற அளவு தான் அது. இதுக்கு இந்தியா செட் பண்ண லிமிட் 1.6 வாட்ஸ் பர் கிலோகிராம். ஆனால் இந்த அளவை எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியுமா? சாம் அப்படிங்கிற ஒரு பொம்மையை வச்சு தான் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த பொம்மை 6 அடி உயரம் கொண்ட 100 கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய ஆளோட மெஷர்மெண்ட். பெரியவங்களை வச்சு பண்ண அந்த மெஷர்மெண்ட் எப்படி சின்ன பசங்களுக்கு செட் ஆகும்? இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். ஒரு 5 வயசு குழந்தையோடைய மண்டை ஓடு எவ்வளவு மெலிசா இருக்கும்? அந்த பையனோட மூளைக்குள்ள அந்த ரேடியேஷன் எவ்வளவு வேகமாக போகும்? பெரியவங்களை விட 2 மடங்கு அதிகமாக இந்த ரேடியேஷன்ஸ் குழந்தைங்களை தான் உள்வாங்குது. நீங்கள் குழந்தைங்க கிட்ட சமாதானப்படுத்த ஃபோன் கொடுக்குறீங்க. அது அவங்க எதிர்காலத்துக்கு நீங்கள் வைக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ 4Gயை தாண்டி 5Gக்கே நம்ம வந்துட்டோம். நெட் ஸ்பீடு பிச்சுக்கிட்டு போகுதுன்னு நாம் சந்தோஷப்படுறோம். ஆனால் இதோட உண்மை முகம் என்னன்னு தெரியுமா? 5Gயில் மில்லிமீட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிற ரேடியேஷன்ஸை பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்ப பக்கத்தில் மட்டும்தான் வேலை செய்யும்.
அதனால உங்க தெருவில் ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒரு சின்ன ஸ்மால் செல் டவர் வச்சாதான் இது வேலை செய்யும். உங்க வீட்டு ஜன்னலுக்கு நேரா இல்ல உங்க தலைக்கு மேல ஒரு டவர் இருந்தா என்ன ஆகும்? 24 மணி நேரமும் நீங்க ஒரு ரேடியேஷன் ரெயின்ல தான் நனைகிறீங்கன்னு அர்த்தம். 5G ரேடியேஷன்ஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஸ்வெட் கிளாண்ட்ஸை ரொம்ப பாதிக்கும்னு ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. நாம ஒரு பெரிய பயோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள தான் தள்ளப்பட்டிருக்கோம். இதோடைய ரிசல்ட் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். அப்போ வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாருமே பேச தயங்குற ஒரு விஷயத்த நான் இப்போ ஓப்பனா பேசுறேன். பசங்க பெரும்பாலும் அவங்களுடைய ஃபோனை எங்க வச்சுக்குவாங்க? அவங்க ஃபேண்ட் பாக்கெட்ல தானே. அதுவும் கரெக்டா அந்த மெயின் பார்ட்னு சொல்லப்படுற இடத்துக்கு பக்கத்துல தான் வைப்பாங்க. 2014 எக்ஸ்டர் யூனிவர்சிட்டி நடத்தின ஒரு ரிசர்ச்ல பேண்ட் பாக்கெட்ல ஃபோன் வச்சுக்கிற ஆண்களுக்கு விந்தணுக்களோட வேகம், அதாவது மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம், அதோட கவுண்ட் 8ல இருந்து 10% குறையுதான். அந்த தொடர்ச்சியான ரேடியேஷன்ஸ் அப்புறம் ஹீட்டு உங்க உயிரணுக்களை சாகடிக்குது. இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் அதிகமாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அதுக்கு நாம பாக்கெட்ல வச்சிருக்கிற அந்த ஒரு சின்ன மெஷின், அதாவது நம்ம ஃபோன், அதுவுமே ஒரு ரீசன் தான். தூங்கும் போது ஃபோனை பெரும்பாலும் எல்லாரும் எங்க வைக்கிறீங்கன்னு தெரியுமா? பக்கத்துல இருக்கிற தலகாணிக்கு அடியில தான். இது மிகப்பெரிய ஒரு தப்பு. நம்ம மூளை இருட்டான சூழல்ல தான் மெலோட்டனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது. அதுதான் நமக்கு நல்ல தூக்கத்தை தரும். ஆனா ஃபோன்ல இருந்து வர்ற அந்த ப்ளூ லைட் அப்படிங்கிற ரேடியேஷன் நம்மளுடைய மூளையை ஏமாத்துது. இன்னும் இருட்டவே இல்லை, தூங்காதேன்னு சொல்லுது. இதனால தான் உங்களுக்கு தூக்கமே வராது. காலையில எந்திரிச்சா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். பிளட் ப்ரெஷர் அதிகமானா கேன்சர் வர வாய்ப்பு இன்னுமே அதிகமாகும். எல்லாம் ஒன்றுக்கு லிங்க் ஆனது தான். ஃபோன் ரேடியேஷன் பற்றி பேசிட்டோம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த வைஃபை ரவுட்டர் இருக்குல்ல, அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? 24 மணி நேரமும் அது ஆனில் தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்ரூம், ஹால்னு எல்லா இடத்துலையுமே அந்த ரேடியேஷன் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் இந்த வைஃபை சிக்னல் அவங்க மூளை வளர்ச்சியை ரொம்ப பாதிக்கும்னு பல சயின்டிஸ்ட் எச்சரிச்சிருக்காங்க. நைட்டு தூங்கும் போது கூட எதுக்கு வைஃபை ஆனில் இருக்கணும்? அந்த ரேடியேஷன்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம தூங்கணுமா? அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் ஏற்படுத்தும்னு தெரியுமா? முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் உங்களுடைய வைஃபை ரவுட்டரை ஆஃப் பண்ணி வைங்க. நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் சிசிடிவி கேமரா ஓடும். ஸோ இது மாதிரி சமயத்தில் நம்ம வைஃபை ஆன் பண்ணி தான் வச்சாகணும், வேறு வழியே கிடையாது. பட் இந்த சிசிடிவி கேமரா இல்லாத வீடுகள்லாம் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது நமக்கும் நல்லது, நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நல்லது. ரைட்டு, ஓகேப்பா. இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையவே கிடையாது. உங்களை எச்சரிக்கை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன். ஃபோன் இல்லாமல் இன்னைக்கு வாழ முடியாது, உண்மைதான். ஆனால் அதோட நம்ம பாதுகாப்பாக வாழலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபோனில் ஸ்பீக்கரை போட்டு பேசுங்க. இல்லைனா வயர் உள்ள ஹெட்செட்டை பயன்படுத்துங்க. ப்ளூடூத் ஹெட்செட்டில் கூட ரேடியேஷன் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஃபோனில் சிக்னல் 1 கோடு இல்லைனா 2 கோடு இருந்தால் எமர்ஜென்சி இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல பேசாதீங்க. ரொம்ப எமர்ஜென்சி, இப்போ பேசியே ஆகணும் அப்படின்னா மட்டும் பேசுங்க. இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் வெளியே டவர் நல்லா இருக்க இடத்துல பேசுங்க. தூங்கும்போது ஃபோனை 5 அடி தூரத்தில் வைங்க. முடிஞ்சா ஏர்பிளேன் மோடும் போட்டுருங்க. அலாரம் வைக்கணும்னா கூட தூரமாக வச்சே வைங்க. முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணாமல் மெசேஜ் பண்ணுங்க. ஃபோன் உங்கள் காது கிட்ட வர்ற நேரத்தை குறைங்க. கர்ப்பிணிகள், அதுக்கப்புறம் குழந்தைகள், இவங்க கிட்ட இருந்து ஃபோனை எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரமாக வச்சிருங்க. கருவில் இருக்கிற அந்த குழந்தைக்கு ரேடியேஷன் ரொம்பவே சீக்கிரமாக பாதிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபோனை பேண்ட் பாக்கெட்டில் எப்போவுமே வைக்காதீங்க. ஒரு பேக்கில் இல்லைன்னா கையிலேயே வச்சுக்கோங்க. எல்லாரும் வேஸ்ட் பேக் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. வெளியே போகிறப்போ ஃபோன் இல்லை ஹெட்செட் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு போக யூஸ் ஆகும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், சிகரெட் கண்டுபிடிச்சப்ப அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி தான் விளம்பரம் பண்ணாங்க. 50 வருஷம் கழிச்சு தான் அது கேன்சரை உண்டாக்கும்னு லேபிளே ஒட்டினாங்க. மொபைல் ஃபோன் விஷயத்துல நாம இப்ப அந்த ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கோம். அறிவியல் வளர்ச்சி வேணும் தான், ஆனா அது நம்ம உயிரை குடிச்சு அது மூலமா வர்ற வளர்ச்சியா இருக்கக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்க கண்ணை திறந்திருக்கும்னு நான் நம்புறேன். இது வெறும் வீடியோ மட்டும் கிடையாது, உங்க உயிருக்கான எச்சரிக்கை மணியா இதை வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக அந்த ஃபோனை காதலையே ஒட்டிக்கிட்டு சுற்றுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க. நம்ம அவேர்னஸோடு இருந்தால் மட்டும்தான் எதையுமே ஜெயிக்க முடியும். பாதுகாப்பாக இருங்க, அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருங்க.